ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் லேர்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த லெசனில் இருக்க 3 மார்க் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பேஜ் நம்பர் 104ல் கிர்ச்சோஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல், கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல், இந்த கொஷினை எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 மார்க்கில் பார்த்துருப்போம். இட் ஸ்டேட்ஸ் தட் the algebraic sum of the currents at any junction of a circuit is 0. It is a statement of law of conservation of electric charge. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கியூட் இருக்குது. இந்த சர்க்கியூட்டில் ஏதோ ஒரு ஜங்ஷனில் மீட் பண்ணுற எல்லா கரண்ட்டையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 0 வரும்னு சொல்கிறாங்க. ஜங்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சைட்ஸ்லேருந்து லைன்ஸ் ஒரே பாயிண்டில் மீட் பண்ணுறதா ஜங்ஷன். அங்கே இருக்கக்கூடிய அந்த கரண்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 0 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிர்ச்சோஃப்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த சார்ஜஸ் தட் என்டர் எ கிவன் ஜங்ஷன் இன் அ சர்க்கியூட் மஸ்ட் லீவ் தட் ஜங்ஷன் சின்ஸ் சார்ஜ் cannot build up or disappear at a junction. By convention, current entering the junction is taken as positive and current leaving the junction is taken as negative. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்க்கியூட் இருக்குது, அதில் இதான் ஜங்ஷன். இதுக்குள்ளே சார்ஜஸ் என்டர் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வெளியில் போயிடணும். ஏன்னா சார்ஜஸ் இங்கே பில்டப் ஆகாது, ஆனால் இங்கே அதிகமாக எதுவும் ஆகாது. வந்துச்சு அப்படின்னா வெளியில் போயிடணும், இல்லை இந்த இடத்துல மறைஞ்சும் போகாது. ஓகேவா? அதே மாதிரி தான் நார்மலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரண்ட்டு ஜங்ஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக எடுத்துப்போம், கரண்ட்டு ஜங்ஷனை விட்டு வெளியில் போச்சு அப்படின்னா நெகட்டிவாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டயக்ராமுக்கு கிர்ச்சோஃப்ஸ் கரண்ட் ரூலை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதான் ஏங்கிறதா ஜங்ஷன். I1 அப்படிங்கிற கரண்ட்டு உள்ளே வருது, அப்போ பாசிட்டிவ். I2ங்கிற கரண்ட்டு உள்ளே வருது, பாசிட்டிவ். I3ங்கிற கரண்ட்டு வெளியில் போகுது, ஸோ நெகட்டிவ். உங்களுக்கு சைன் கொடுத்துருப்பாங்க, -I3 கொடுத்துருப்பாங்க. I4 அப்படிங்கிற கரண்ட்டு வெளியில் போகுது, ஸோ நெகட்டிவ், -I4. I5ங்கிற கரண்ட்டு வெளியில் போகுது, ஸோ நெகட்டிவ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மைனஸ் டேர்மில் இந்த சைடு போனால் ப்ளஸ் டேர்ம் ஆகிடும். அதனால் 0க்கு பதிலாக I1 + I2 இஸ் ஈக்குவல் டு I3 + I4 + I5. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு கிர்ச்சோஃப்ஸ் செகண்ட் ரூல். இந்த கொஷினை வோல்டேஜ் ரூல் அல்லது லூப் ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். இட் ஸ்டேட்ஸ் தட் இன் அ க்ளோஸ்டு சர்க்கியூட் த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த products of the current and the resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. This rule follows from the law of conservation of energy for an isolated system. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட், அதாவது அந்த சர்க்கியூட் எங்கேயுமே ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the algebraic sum of the கரண்ட்டும் அந்த சர்க்கியூட்டில் இருக்க ஒவ்வொரு பகுதியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் இருக்க மொத்த இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரூல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம், V is equal to IR. ஓகேவா? அதே தான் இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இஎம்எஃப்பும் ஒன்று தான். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு IR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுத தேவையில்லை. த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் ஆஸ் பாசிட்டிவ் வென் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் ஃபாலோடு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதை மல்டிப்ளை பண்ண போகிறோம்? கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸும். இப்போ கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு பாசிட்டிவான வேல்யூ கிடச்சிது அப்படின்னா அந்த கரண்ட்டோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இஃப் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த லூப், கரண்ட்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் என்ன ஆகிடும்? நெகட்டிவ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இப்போ அதே பாயிண்ட் தான் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டு ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இப்படி போகுது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஏலேருந்து பிக்கு போகுதுன்னா இப்படி தான் போகுது. கரண்ட்டோட டைரக்ஷனை ஃபாலோ பண்ணியே இது போகிறனால V is equal to +IR பாசிட்டிவாக இருக்குது. இப்போ அதே டயக்ராம் தான் பியிலேருந்து ஏக்கு கரண்ட்டு போகுது. அப்போ இந்த சைடு போகும்போது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை எதிர்த்து ஆப்போசிட்டாக போகும்போது
V is equal to minus IR அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, the EMF is considered positive when proceeding from the negative to the positive terminal of the cell. EMF வந்து எப்போ பாசிட்டிவாக நம்ம எடுத்துப்போம் அப்படின்னா நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் போனால் தான் நம்ம எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி EMF வந்து கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து பிக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருந்தால் இங்கே போகுது. நெகட்டிவ் தாண்டி தானே பாசிட்டிவ் போகுது. அப்போ பாசிட்டிவ். V is equal to ப்ளஸ் E. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த EMF கொடுத்துருக்காங்க. பியிலேருந்து ஏக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி போகும்போது பாசிட்டிவ் டெர்மினலை தாண்டி நெகட்டிவ் போகுது. நமக்கு என்ன ஆகணும், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் பண்ணால் தான் நமக்கு ப்ளஸில் ஆன்சர் வரும். ப்ளஸ்லேருந்து மைனஸ், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போச்சு அப்படின்னா நமக்கு மைனஸில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. EMFை நம்ம எப்போ பாசிட்டிவாக எடுத்துப்போம் அப்படின்னா ப்ரொசீடிங் மூவ் ஆகுது. நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் அந்த செல்லில் போச்சுன்னா மட்டும்தான் நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இதோட அந்த கொஷின் முடிஞ்சுது. அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சோஃப்ஸ் ரூல் 2 ரூல் அதை ஃபுல்லாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரெசிஸ்டார் கனெக்டட் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் இந்த 3 மார்க்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.